அங்க யோர்தான் நதி இருக்குல்ல, ஆமா ஆமா. எக்ஸாக்ட்டுக்கு அங்க நாங்க ம். எங்கள கூட்டு போனாங்க. சரி. பென்னிங்கன்னு வர்றான்னு சொல்றாங்க, வரலன்னு சொல்றாங்க. சில பேர் அங்க ஞானஸ்தானம் ரெடி ஆயிட்டு சரி இருக்காங்க. சரி. அந்த இடத்துல பெனியன் வந்தார். ம். நாங்க தற்செயலா நான் இன்னொரு 2 பேரு ம். நாங்க அங்க ஏதோ பணி பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நாங்க கொஞ்சம் ஓகே ஓகே. அந்த ரோடு கிட்ட கொஞ்சம் வெளியே போனோம். யோர்தான் நதிக்கு வெளியே போனோம். ம். அங்க அவர் கார் இறங்குனார். ம். நாங்க அங்க பார்த்து ம். 10 நிமிஷத்துக்கு மேல பேசினார். ஓ, தனிப்பட்ட ஆமா, தனிப்பட்ட இதுல பேசினார். என்ன அப்ப சொன்னாரு? நான் சொன்னேன், நீங்க இந்தியாவுக்கு வாங்கன்னு சொன்னேன். அவர் நம்பர் கொடுத்தாரு. ம். ம். அட்ரஸ் கொடுத்தாரு. இமெயில் அட்ரஸ் கொடுத்தாரு. ஆ. நீ எப்ப வேணும்னாலும் ஆ. ஜஸ்ட் கால் பண்ணு. ஆ. ஐ வில் சென்ட் ஆ. ஆஃபரின்னு சொல்லி சொன்னார். ஆ. நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். ஆ. இனிமேல் நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சரி. சூப்பர்னு சொல்லி ஆ. பாத்ரூம் போனேன். ஒரு சத்தம் கேட்குது. ஆ. இந்த அட்ரஸை கிழிச்சு போட்டு, நம்பரை கிழிச்சு போட்டு, ஆ. அவரு சத்தம் போடுறாரு. டேய், உனக்கு மேரேஜ் ஆகல, ம். திருமணம் ஆகல, ம். எனக்கு பிள்ளை குட்டிலாம் இருக்கு. ம். இந்த காட்டுல போய் நின்னா இன்னைக்கு காட்டு மிருகங்கள்லாம் வந்தா என்ன ஆகுறது ம். அப்படின்னு ஒரு ஒரு சைடமோ நரி ஊழ மாதிரி கேக்குது. 20 கிட்ட இன்னொரு சவுண்ட் கேக்குது. சரி சரி சரி. நடுக்காட்டுல நிக்கிறீங்க. பின்னாடி போறதா இருந்தா 15 கிலோமீட்டர், சரி இங்கிட்டு போறதா இருந்தா இங்கிட்டு வர்றதா இருந்தா 15 கிலோமீட்டர். சரி சரி. சென்டர்ல நிக்கிறீங்க. நிக்கிறீங்க. சரி. ஆண்டவர் சொன்னார். நானும் என் மனைவி இப்படி சினிமா தேட்டருக்குள்ள போனோம். யாராவது போறவன் வர்றவன் யாராவது ஒரு கேமரா எடுத்துட்டு வந்து போட்டோ போட்டு பாதிரியார் சண்டே ஆராதனை முடிஞ்ச பிறகு சினிமாவுக்கு போறாரு அப்படி சொல்லி யாராவது போட்டோ போட்டு ஏதாவது பண்ணிடுவாங்க, வம்பு பண்ணிடுவாங்களா அப்படின்னு பயமா இருந்துச்சு. சரி சரி. நானும் என் மனைவி ஒரு துப்பட்டி போட்டுக்கிட்டு, அப்படியா? ஆமா, யாருக்கும் தெரியாம காரை இறங்கி சரி சரி. உள்ளுக்குள்ள பார்த்தா சினிமா ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே 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 ஓகே. அவ்வளோ மிராக்கிள் உங்க லைஃப்ல ஆமா அந்த ஆமா டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த கம்பத்துல இருக்கும்போது கூட நீங்க சாமியார் மாதிரி நிறைய தாடிலாம் வச்சிருந்தீங்க. ஆமா ஆமா. அதுல எந்த மாதிரி? அத பார்த்துதான் என்னைய சாமியார்னு சொல்லி யாரோ சென்னையில இருந்து ஒரு சாமியார் வந்திருக்கிறாரு. ஆமா ஆமா. அந்த அவரு மந்திரிச்சு பக்கத்து அந்த அந்த ஸ்ட்ரீட்ல இருக்க கடைக்காரன், ஒருத்தர் கடைக்காரன் தான், சரி சரி சரி. அவன் பண்ண வேலை. அவன் பூரா ஊர்ல ஒரு சாமியார் வந்திருக்காரு, அவர் என்ன சொன்னாலும் அது பலிக்குது நடக்குதுன்ட்டு. நடக்குதுன்னு சொல்லி. ஓ, அத நீங்க உங்க அண்ணன் வீட்டுல இருக்கும் போது நினைக்கிறேன். ஆமா, அண்ணன் வீட்டுல ஓகே இருக்கும்போது. ஓகே ஓகே. இதுக்கப்புறமா நான் ஷிஃப்ட் பண்ண பிறகு கூட நிறைய பேர் நிறைய வந்தாங்க. அப்படி. ஆனா அதுக்கு நான் சான்ஸ் கொடுக்கல. சரி சரி. அவங்கள உட்கார வச்சு, இப்படி இல்லப்பா, நான் ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாத்திரம் தான். ஓகே ஓகே. எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரு. ஓ. ஆண்டவர் தான் அற்புதம் செய்யறாரு ஓகே ஓகே. அப்படின்னு சொல்லி. அந்த அளவு இது பண்ணீங்க. ஸோ அதே மாதிரி இங்க ராஜமுந்திரில மீட்டிங் நடத்துறீங்க கிரவுண்ட்ல. ஆமா. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? அதுக்கப்புறமா இந்த ஏரியால நிறைய பெரிய பெரிய மீட்டிங்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறமா பாம்பேல ஒரு 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 அது அது ஒரு அருமையான அனுபவம். பாம்பேல மீட்டிங் வச்சிருந்தான், தாதர்ல பெரிய மீட்டிங். இந்த ஏரியாக்காரங்க அங்க பிசினஸ் பண்றான். ஸோ அங்க ஊழியெல்லாம் கேள்விப்பட்டு சரி. வச்சிருந்தான். நான் எப்போதும் ஃபிளைட் ஏறல, ஆ, ஆ, ஆ. அதே ஃபர்ஸ்ட் டைம். ஓ, அப்படியா? ஆமா. எந்த வருஷம் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? அது 1994. 94. அதான் ஃபர்ஸ்ட் ஏறுறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஓகே 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 ஓகே. நான் நெக்ஸ்ட் டே இங்க வரணும்னு சொல்லி சரி சரி சரி. அவரு என்னைய மாத்திரம் ஃபிளைட் ஏற வச்சார். ஓகே ஓகே. நான் எப்பொழுதும் ஃபிளைட் பார்த்ததில்ல, ஏறினதில்ல, ஒன்றும் சரி சரி சரி. ஸோ என்னோட அசிஸ்டன்ட் சரி அவன்கிட்ட பேக்கெல்லாம் கொடுத்துட்டு சரி நான் ஒரே சிம்பிளா நான் ஃபிளைட்ல ஏற வந்துட்டேன். சரி சரி. வந்த உடனே என்கிட்ட காசு கூட எடுத்துட்டு வரல. அந்த செலவுக்காக ஒரு 100 ரூபா, இந்த ஊருக்கு போறதுக்காக 100 ரூபா வச்சிருக்கேன். ஸோ வந்த உடனே உள்ளுக்குள்ள போன உடனே ஜூஸ் குடிங்கன்னா நான் குடிக்கல. ஏன்னா காசு கொடுக்கணுமான்னு சொல்லி நம்மள்ட்ட காசு உட்காந்த உடனே ஃபிளைட் டேக்கப் பண்ண உடனே வேற ஏதோ கொண்டு வந்தாங்க, அது சாப்பிடல. சரி. அதுக்கப்புறம் நான்வெஜ் வேணுமா வெஜிடேரியன் வேணுமான்னு சொன்னா அது சாப்பிடல. எவ்வளவு இன்னோசென்டா இருக்கணும் பாருங்க. ஏன் பக்கத்துல இருக்கிற ஆளு ஒரு சிக்கு, சரி. அவரு புடிச்சு வாங்குறாரு ஃபிளைட்ல. என்ன ஒண்ணுமே சாப்பிடாம எனக்கேமா வயிற்றுச்சலா இருக்குது.
நம்ம இப்படி முன்னாடி யாராவது ஒருத்தர் சொல்லியிருந்தா ஆமா ஆமா காசை கொண்டு வந்திருப்போம், நல்லா சாப்பிட்டுருப்போம்டா. சாப்பிட்டு இப்படி பண்ணிட்டாங்களேடான்னு சொல்லி நான் வருத்தப்பட்டு இருந்தா அவரை பார்க்க வேண்டியது, எனக்கு ரொம்ப பசி எடுக்க வேண்டியது. சரி 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 அப்படியே கண்ணை மூடிட்டு ஆண்டவரே என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். வந்தாலு நான் ஃபர்ஸ்ட் வந்ததுல இருந்து பாக்குறேன், ம் நீ எதுவுமே தொடல. ம் உனக்கு என்ன ம் ஜுரமா, உனக்கு காய்ச்சலா, சரி வயித்தால போதான்னு கேட்டாரு. ஓகே ஓகே அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, ஆ, காசு இல்லை என்கிட்ட, ஆ, இப்ப இதெல்லாம் சாப்பிட்டதுக்கெல்லாம் காசு கொடுக்கணும்ல, ஆ, காசு இல்ல, ஆ, அதனாலதான் ஆ, நான் இதெல்லாம் சாப்பிடாம இருக்குன்னு சொன்னா அவன் சும்மா சிரிச்சான். ஆ. இந்த மாதிரி ஒரு ஆளு 20ஆம் நூற்றாண்டுல இருக்கிற மாதிரி எனக்கு இப்பதான் பாக்குறேன் புதுசா. உனக்கு யாருமே சொல்லலையா? ஓகே 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 நீ டிக்கெட் வாங்கும் போது இது எல்லாத்துக்குமே சேர்த்து காசை வாங்கிட்டாங்க, ஆ, உனக்கு தெரியாதான்னு சொல்லி கேட்டாரு. சரி ஐயோ அப்படின்னு எனக்கு தெரியாதே அப்படின்னு சொன்னேன். சரி 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 இப்ப என்ன பண்றது எனக்கு வேணும் நான் சொல்லி பெல் அடின்னு சொன்னாரு. ஆ, அது பெல் அடிக்கிறதுக்குள்ள ஆ, ஹைதராபாத் வந்து இறங்கி வந்துருச்சு ரொம்ப வருத்தத்தோட வந்தேன். சரி, சரி. கீழே இறங்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, ஆ, அறியாம நீ எப்படி அறியாமனால ம். இந்த இதை டிக்கெட் இழந்துட்டியோ, ம், உனக்கு வேண்டிய உரிமையை இழந்துட்டியோ, ம், அப்படியே ம், என்னுடைய மக்கள் அறியாமைனால ம், இன்னைக்கு நிறைய ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டிருக்காங்க ம், அப்படி சொல்லி ஆண்டவர் பேசு. ம். அந்த So, ஒவ்வொரு சம்பவங்களையுமே ஆண்டவர் உங்களுக்கு நிறைய ஆமா கத்து வருத்திக்கிறார் கொடுக்குறாரு, கத்துக் கொடுக்க புரியுது பிராக்டிக்கலா கத்து கொடுக்குறாரு. ம். அதனால உங்களுக்கு இந்த இந்த இன்சிடென்ட் கூட உங்களுக்கு சொல்லலாம்னு கண்டிப்பா சொல்லி ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்துச்சு. சரி 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 இப்ப நான் குவைத் ஃபர்ஸ்ட் டைம் போறேன். ஃபர்ஸ்ட் குவைத் ஓகே ஓகே ஆமா அதே ஃபர்ஸ்ட் டைம் சரி 94ல. சரி சரி இப்ப நல்ல ஃபாரின் ஃபிளைட், சரி நல்ல சாப்பாடு. ஆ, இப்ப என்ஜாய் பண்றதுக்கு போது மறுபடியும் ஆண்டவர் பேசுறாரு, சரி நீ இப்ப இதை தெரிஞ்சனாலதான் ம், ம், இவர் என்ஜாய். ம், ம், சோ யார் என்னுடைய ஆசீர்வாதங்களையும் அபிஷேகத்திலையும் அறிகிறார்களோ, ம், அறிந்திருக்கிறார்களோ, ம். அவர்கள் என்னுடைய ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். ஓகே அறியாமனாலதான் நீங்க பெற முடியாம இருக்கு. ம், அவங்கதான் குருடர்னு சொல்லி ம், அன்னைக்கு கூட ஆண்டவர் சொன்னேன் சொன்னார். ஓகே சோ அங்கே போன பிறகு ஆ, அங்க அந்த பகல்லாம் வீட்டுக்கு வேலைக்கு போயிருவாங்க, சாயந்தரம் தான் குவைத் மீட்டிங். ஆமா 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 காலையில வரைக்கும் எனக்கு ரொம்ப போர் அடிச்சுட்டே இருந்துச்சு. சரி சொன்னேன், சரி அவங்க தான் இந்த பென்னிகின் கேசட், வீடியோ கேசட் ஓகே ஓகே எனக்கு காமிச்சாங்க. ஆ, அப்ப வரைக்கும் எனக்கு பென்னிகின்னா யாருன்னு தெரியாது. அப்பதான் பாக்குறீங்க ஃபர்ஸ்ட் டைம் அதை பார்க்கும் போதே ஒரு பலமா ஒரு நாள் வல்லமையான ஒரு அபிஷேகம் வந்து அப்படியே சேர்ல கீழே விழுந்துட்டேன் அவ்வளவு தூரம். அந்த வீடியோ பார்த்துட்டு ஆமா ஒரு நாள் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே என் வாழ்க்கையில எப்பயாவது இந்த ஊழியக்காரர் சரி பார்க்கணுமா, பார்க்க முடியுமான்னு கேட்டேன். ஆ, அவர் எங்க இருக்காரு, என்ன பண்றாரு எனக்கு தெரியாது. சரி ஆண்டவர் ஒரு வசனத்தை சொன்னார், ம், எப்பொழுது வசனம் உயிர்ப்பிக்கும் பிறகு ஆண்டவருடைய சொன்ன வார்த்தையில எல்லாம் ம், கீழே விழாது, ம், சொன்னதை ஆண்டவர் நிறைவேற்றுகிறது. ம், சங்கீதம் 37:4-5 ஆண்டவர் சொன்னார், ம், உன் வழியை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு, ம், உன் இதயத்தின் வாஞ்சைகளை அவர் நிறைவேற்றுவார். ஆமா. அப்படிங்கிற வசனத்தை ஆண்டவர் காமிச்சார். ம், அதை நம்பினேன். சரி இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆ, ஒரு 400 பேர் வச்சு ஒரு எருசலேம்ல ஒரு மீட்டிங், பென்னிகின் மீட்டிங். ஆ, அதுக்கு எனக்கு ஆ, ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு. அதான் அதான் ஓகே ஓகே அவரை ஆ, 4 முறை பார்த்தோம் brother. பா. 4 முறை பர்சனலா பார்த்தேன். போட்டோ கூட ஓகே 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 4 முறை பர்சனலா பார்த்தேன். என்ன என்ன சொன்னாரு என்ன பேசுனீங்களா பேசினேன். அது கூட சரி உங்களுக்கு ஆ, சொல்லணும். நான் இன்னொரு 3 4 பேர் எங்களுடைய குரூப்ல இருந்து ஒரு 2 பேரை சரி கூட்டிட்டு போனேன். சரி சரி எப்படி தற்செயலா எப்படி பாத்தீங்க பிளானிங் நாங்க ஆக்சுவலி அவருக்கு பெரிய எஸ்கார்ட், ஆமா அவங்க அவருக்கு கொஞ்சம் ப்ரொடெக்ஷன். ப்ரோட்டோகால் ஆமா, அதிகமா இருக்கும் ஓகே ஓகே போலீஸ்ல நிறைய போலீஸ் வந்தாங்க. சரி 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 அவர் தான் ஒரு இது மாதிரி ஒரு ஒரு அவங்களுடைய பார்ட்னர் மாதிரி ஏற்பாடு பண்ணாரு. சரி அவங்களுக்கு ஒரு டூர் மாதிரி ஏற்பாடு பண்ணாரு. ஓகே அது இந்த லாஸ்ட் டூர். முன்னாடி நிறைய பேர் பண்ணிருக்காராமா, ம். அதுக்கப்புறம் பண்ணல. ஓ ஓ, ஓ. அதான் லாஸ்ட் டூர். ஓ உங்களுக்கு அப்புறம் அது திரும்பி பண்ணலாம் அது பண்ணல, சரி அதே லாஸ்ட் டூர் சரி 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 எருசலேம்ல வச்சு. ஆ, ஆ, ஆ. சோ அங்க யோர்தான் நதி இருக்குல்ல, ஆமா ஆமா எக்ஸாக்ட்டுக்கு அங்க நாங்க ம், எங்களை கூட்டு போனாங்க. சரி பென்னிகின் வர்றான்னு சொல்றாங்க, வரலன்னு சொல்றாங்க. ஆ, சில பேர் அங்க ஞானஸ்தானம் ஆ, ரெடி ஆயிட்டு சரி இருக்காங்க. சரி அந்த இடத்துல பெனியன் வந்தார். ம், நாங்க தற்செயலா நான் இன்னொரு 2 பேரு ம், நாங்க அங்க ஏதோ பணிக்கு பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நாங்க கொஞ்சம் ஓகே ஓகே அந்த ரோடு கிட்ட கொஞ்சம் வெளியே போனோம். சரி யோர்தான் நதிக்கு வெளியே போனோம். ம், அங்க ஒரு கார் இறங்குனார். ஆ, நாங்க அங்க பார்த்து ஆ,
10 நிமிஷத்துக்கு மேல பேசினார். தனிப்பட்ட ஆமா, தனிப்பட்ட பேசினார். என்ன அப்ப சொன்னாரு? நான் சொன்னேன், நீங்க இந்தியாவுக்கு வாங்கன்னு சொன்னேன். ஆ. ஏன்னா பாம்பேல அவருடைய ப்ரோக்ராம் பார்த்தேன். ஓகே, ஓகே, ஓகே. அவர் எங்கேயோ இருந்து பார்த்தேன். ஆ. ஆனா முன்னு கூட போக முடியல. சரி. புரியுது. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, ஒரு நாள் வரும், நீ உன் இதயத்துல வாங்கி நிறைவேற்ற. அன்னைக்கே சொன்னார், கேசட்டை பார்க்கும்போது ஆமா, ஆமா, சொன்னார்ல, ஆமா. சார் நிச்சயமா நிறைவேற்றுவாருன்னு சொல்லி அவர் சொன்னேன். அவர் சொன்னாரு, இப்போ வர முடியாது, ம். உங்க கவர்மெண்ட் என்னைய ம். ஸ்டாப் பண்ணி வச்சிருக்குது, ம். ஐ கேனாட் கம். அப்ப நான் சொன்னேன், ம். அது இருக்கலாம், ம். ஆனா உங்க அபிஷேகத்தை எங்க மேல ம். நீங்க வச்சீங்கன்னா சரி. நாங்க அந்த அபிஷேகத்தை ஓகே. இந்தியாவுக்கு கொண்டு போக முடியும். அப்பா. அபிஷேகத்தை யாரும் தடுக்க முடியாது. எங்களை நீங்க அபிஷேகம் பண்ணுங்க, சரி, சரி, சரி. இம்பார்ட்டேஷன் கொடுங்க, ஓகே. we will take your anointing ம். அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி. உடனே அவர் கூட, ம். ஆமா இது நல்லா தான் தோணுது, நான் ஜெபம் பண்றேன்னு சொல்லி சரி. கையை வச்ச உடனே பிரதர் எங்கேயோ போய் விழுந்துட்டேன். அ, அ, அ. என்னுடைய மீட்டிங்ல நிறைய பேர் விழுவாங்க, ஆனா நான் விழக்கூடாதுன்னு சொல்லி அங்க நினைச்சுக்கிட்டேன். அ, 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 அ. தூக்கி போட்டுச்சு ஒரு அடி, சரி, 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 சரி. அவ்வளவு தூரத்துல போய் விழுந்துட்டேன். அ, 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 அ. பயங்கரமான அபிஷேகம். சரி, சரி, சரி. அதே அபிஷேகத்தோட வந்து சரி. அந்த யோதா நதியில நின்னு ஒரு வீடியோ எடுத்தோம். அ, 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 அ. ஓகே. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, அ. நீ எருசலேம்ல ம். நான் எங்க பிரசங்கம் பண்ணனோ ம். அங்க நீ பிரசங்கம் பண்ண போறேன்னு சொன்னார். அப்பா. அ, 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 அ. எனக்கு எருசலேம்ல யாரும் தெரியாது எப்படி சொல்லி நான் நினைச்சேன். சரி, சரி. ஸோ அவர் மூலமா அப்படி ஒரு ப்ராபசி. இல்ல ஆண்டவர் எனக்கு பேச, உங்கள்ட்ட சொன்னது. ஓகே, ஆமா ஓகே. அவர் அபிஷேகம் பண்ணாரு. இந்தியால பண்ணாரு. நீங்க ஆ. வல்லமை எடுத்து பயன்படுத்துவீங்க. சரி, சரி, சரி. சோ என் மூலம் நடக்கிற காரியங்கள் உங்க மூலம் நடக்கும். சரி. அப்படின்னு பட் ஒரு சோ ப்ளஸ் பி பண்ணாரு. ஃபெய்த்ஃபுல் டு காட் சொல்லி அபிஷேகம் பண்ணார். ஓகே. ஸோ ஆண்டவர் உங்களுக்கு அதுக்கப்புறமா நான் அதே யோர்தான் நதிக்கிட்ட வந்து ம், இந்த ம். எலியா எலிஷா காலத்துல நடந்த காரியங்களை குறித்து, அந்த எலியா நிக்கும் போது அந்த அபிஷேகத்தை பத்தி, ஆ. செகண்ட் ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 10-11 இந்த எலிசா மீது வந்த அபிஷேகத்தை பத்தி பேசி ம், பேசி ம். ரெக்கார்ட் பண்றோம். ம், ம். ஆமெனோட ஒரு ம், ம். குரல் கேக்குது, ஆ. உன்னை எருசலேம்ல எடுத்து பயன்படுத்தப்பா ஆ. அப்படின்னு சொல்லி. எனக்கு யார் எருசலேம்ல இருக்காது. ஆ. நான் போன பிறகு, ஆ. ஆ. வந்த பிறகு, சரி, சரி. இந்தியா வந்த பிறகு, ம். நெக்ஸ்ட் இயர் ம், ம். எனக்கு எருசலேம்ல ஒரு பெரிய மீட்டிங் வச்சு, ஆ. ஆ. பெரிய மீட்டிங், ஆ. அது ஒரு ஆடிட்டோரியம். ஆ. ஆ. யார் எவ்வளவு பெரிய பெரிய ஊழியக்காரர் வந்தா கூட ஆ. இந்த ஆடிட்டோரியம்ல மீட்டிங் நடக்கும். ஆ. 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 அவங்களே விசா அனுப்பி, சரி. அவங்களே ப்ரீச்சர் விசா வாங்கி ஆ. ஆ. ஸோ மீட்டிங் வச்சிருந்தாங்க. எருசலேம் போய் பண்ணிருக்கீங்க. ஓகே. ஆண்டவர் எவ்வளவு உண்மையானவரை பாருங்க ஆமா. brother. ஆண்டவர் எப்படி உங்கள ஆனா வச்சு நான் நிறைய நிறைய காரியத்துல உண்மை இல்லை, ஓகே. அது உண்மைதான். அது ஆ. ஆ. நான் உண்மை இல்லாவிட்டாலும் ம். ஆண்டவர் உண்மையுடையவர், ம். உண்மை உள்ள தேவனாக. ம். ம். அவர் சொன்ன வார்த்தை ஒவ்வொன்றையும் ஆண்டவர் நிறைவேற்றி. ம். அந்த மாதிரி 4 இடத்துல ஓ. நாங்க போய் அவரை போய் ஓ, பார்த்தோம், பார்த்து பேசுற மாதிரி. பேசினோம். ஆ. அவரு இது பண்ணார். ஓகே. யூஸ்வலா நான் எனக்கு 9 என்ன சொல்ல ஃபார்முலா ம். ம். சூத்திரத்தை ஆண்டவர் சொன்னார். ம். நீ ஊழியக்காரனா இருக்குன்னா 9 ம். ம். சூத்திரத்தை பண்ணு. அதுல ஒண்ணு என்னன்னா, நீ தான் கொடுக்கணும். ம். நீ வாங்குறதுக்கு முன்னாடி நீ தான் கொடுக்கணுங்கிற மாதிரி ஆண்டவர் வந்து சொன்னார். சரி. பெனிகின் மீட்டிங்ல ஒரு சாட்சி சொன்னார். ஆ. அது கூட உங்கள்ட்ட சொல்லலாம் எனக்கு. சொல்லுங்க. என்ன கண்டிப்பா. டச் பண்ணுச்சு. ஓகே. அதனால நம்ம இன்னைக்கு பாக்குறவங்கள கூட டச் பண்ணணும்னு சொல்லி கண்டிப்பா. சொல்றேன். ஆ. அவரு அவங்களோட ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்டுக்கு ஏதோ ப்ராப்ளம் வந்துச்சுல்ல. ஆமா, ஆமா, ஆமா. ப்ராப்ளம் வந்து அவங்க ஒய்ஃப் கேஸ் போட்டுச்சாங்க அவரு. ஆ. 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 அந்த கேஸ்ல அவர் ஆயிரக்கணக்கான டாலர்ஸ் செலவு பண்ணி ஓகே. ரொம்ப கடன் ஆயிட்டாங்க. ஆ. 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 அப்ப ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணும்போது அவர்ட்ட காசே இல்லையாமா. சரி. ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணும்போது அந்த மீட்டிங்ல சொல்றாரு, ம். 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 ஆண்டவர் சொன்னாராமா, ம். உன்னுடைய ஆவிக்குரிய தகப்பனுக்கு, ம். உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் லீடருக்கு, ம். உன்னுடைய ஆவிக்குரிய தகப்பனுக்கு ஒவ்வொரு மாசமும் ஒரு $1000 கொடு. ஆ. ஓகே. ஆண்டவரே என்கிட்ட $1000 இல்ல, நான் சரி. எங்க போய் கொடுக்கறதுன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஆ. இல்ல நீ குடு, நீ உன்னுடைய ஊழியத்துக்கு இல்லாட்டாலும் ஆ. இன்னும் செலவுக்கு உன்னுடைய ஊழியத்துக்கு அவருக்கு குடுன்னு சொல்லி கொடு. சொல்லியிருக்காரு. ஓகே. ஓகே. கொடுத்த 3 மாசத்துல ம். அவர்ட்ட இல்ல மொத்தம் உடைச்சு எடுத்து கொடுப்பாராமா. ம். ம். அந்த நாட்கள்ல அவருக்கு $1000 ஒரு பெரிய பெரிய விஷயம். சேலஞ்ச், பெரிய ஓகே. விஷயம். ஒருத்தங்க டெக்சஸ்ல மீட்டிங் அவர் மீட்டிங் நடந்துச்சாம். ம். மீட்டிங் வரும்போது ஒருத்தங்க வந்து, ம். எங்களுடைய இடம் ஒண்ணு இருக்குது, ம். ஒரு லேண்ட் இருக்குது,
ம். அதுல பாதி நாங்க வச்சுக்கிட்டு பாதி உங்களுக்கு கொடுக்குறோம். ஓகே, ஓகே. நாங்களே ரிஜிஸ்டர் பண்றோம்னு சொல்லி ம். 3 மாசத்துல அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரி, சரி. அது ஒரு நார்மல் லேண்டாமா. ம். இவர் போய் அங்க போய் பிளஸ் பண்ணி அந்த இடத்த பிளஸ் பண்ணி ம். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாரோ அன்னைக்கு ம். பிளஸ் பண்ணி அது கொடுத்த உடனே அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து பெட்ரோல் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆ. அந்த சாட்சி சொன்னார். சரி, 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 சரி. சொன்ன உடனே ஆ. எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆயிடுச்சு. சரி, சரி, சரி. இன்னும் 5 நாள் இருக்கு பிரதர். ஆ. என்கிட்ட இருக்கிற எல்லா காசையும் டாலர்ல ஆ. வச்சிருந்தேன். ஆ. அது $1000 மேல இருந்திருக்கும். சரி, சரி. எல்லாத்தையும் பா. காணிக்கல போட்டேன். ஓகே. ஒரு டாலர் கூட வைக்கல. ஆ. என்னோட வந்தவங்கள்ட்ட யார்ட்டையும் சொல்லல. சரி. எங்க வீட்லயும் ஒரு பெரிய லிஸ்ட்டை கொடுத்துருந்தேன். ஆ. நீங்க எருசலேம் போறீங்க. எங்க இதெல்லாம் சின்ன ஆ, பிள்ளைங்க. ஆ. சரி, சரி. பிள்ளைங்க நாங்க அது வேணும், இது வேணும் அப்படின்னு சொல்லி சரி. பெரிய லிஸ்ட் வாங்கி கொடுத்தாங்க. ஓகே, ஓகே. அன்னைக்கு சாயந்தரம் ஃபோன் பண்ணுது. அப்பா வாங்கிட்டு வர்றீங்களான்னு. ம். கர்த்தர் கொடுத்தாருன்னா வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன். சரி, சரி, சரி. நான் சும்மா அங்க அந்த 3 ஸ்டார் ஹோட்டல்ல தான் மீட்டிங் நடந்துச்சு. ம். அது பக்கத்திலேயே பெரிய ஷாப்ல நிறைய இருக்கு. சரி. நான் சும்மா இப்படி இப்படி பார்த்துக்கிட்டே வந்தேன். ம். ஒரு ஆள் வந்து சரி. ஆஸ்திரேலியா ஃபாரினர் வந்தாங்க. ம். அவர் வந்து அடிச்சு, ம். ஹலோ ம். ஆர் யூ ஃப்ரம் இந்தியன்? எஸ். ம். ஆண்டவர் சொல்றாரு என்கிட்ட, ம். இந்த கிரெடிட் கார்டு அவனுக்கு கொடுக்க சொல்றாரு. ஆ. அப்படியே சொன்னார் brother. ஆ. நீ என்ன வேணாலும் வாங்கிட்டு லாஸ்ட் டைம் கொடுத்துட்டு போன்னு சொன்னார். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. தெரியும். இந்தியன் குரூப் சவுத் ஆசியன் எல்லாம் அது ஒரு குரூப், அது ஒரு பஸ். சரி, சரி, சரி. ஆஸ்திரேலியா அந்த கான்டினென்ட் பூரா அது ஒரு பஸ். ஓகே, ஓகே. அமெரிக்கா அவங்கெல்லாம் அது ஒரு பஸ். சரி, சரி. மொத்தம் 450 பேரும் 420 பேரும். ம். ஸோ அவர் நான் வாங்க மாட்டேன். ம். கிரெடிட் கார்டு வேணாம் சொன்ன பிறகு அவர் அந்த கோஆர்டினேட்டர் பேசி ம். அவரோட உட்கார வச்சுட்டார். ம். அவர் என்னென்ன வாங்குறாரோ அதெல்லாம் என்கிட்ட வாங்கி கொடுக்குறாரு. ம். ம். ஆலிவ் ஆயில், ம். பெரிய பெரிய திங்ஸ் சரி. மொத்தம் அவர் கிரெடிட் கார்டு கொடுத்து ஈவன் போட்டு இது கூட ட்ரெஸ் அது இதுன்னு சொல்லி மொத்தம் வாங்கி தர்றாரு. சரி, சரி. கடைசியில பார்த்தா சூட்கேஸ் இல்ல. ஆ. சூட்கேஸ் கூட வாங்கி கொடுத்தாரு. ஆ. சரின்னு சொல்லி நான் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டேன். சரி, சரி. ஏர்போர்ட்டுக்கு போனா காசு ஒண்ணுமே இல்ல. ஆமாமாமா. போனா லக்கேஜ் ஆ. 30,000 லக்கேஜ் கேட்கறான். ஆ. அவ்வளோ லக்கேஜ் 30, 35,000 லக்கேஜ். அவ்வளோ இது ஆமா. ஓகே. என்கிட்ட லக்கேஜ் எல்லாம் இல்ல, காசு இல்ல, ஆ. வேணும்னா வச்சுக்க, நீயே வச்சுக்க. ஆ. என்கிட்ட காசு இல்ல சரி, சரி. அப்படின்னு சொல்லி அவனுக்கு எனக்கு அந்த காசு இல்லாம ஏன் வந்த அப்படின்னு சொல்லி அவனை இவனை அங்க அதிகாரிகள் எல்லாத்தையும் கூப்பிடுறான். சரி, சரி, சரி. இதுக்குள்ள அவர் கூட ஆஸ்திரேலியா போற ஆளு ம். அவர் கூட பார்த்து என்னமா நம்மால் மாதிரி இருக்கான்னு சொல்லி சரி. ஓடி வந்து என்னன்னு கேட்டான். ஆ. இவரு இந்த மாதிரி லக்கேஜ் எடுத்துட்டு வந்துட்டாரு. சரி. கேட்டேன் அம்மா லக்கேஜ் காசு இல்லைன்னு சொல்றேன். சரி. மறுபடியும் லக்கேஜுக்கு அவரே பேப்பர். சரின்னு சொல்லிட்டு உள்ளுக்கு வந்துட்டேன். சரி. பசியா பயங்கரமான பசி எடுத்து ஆ. தண்ணி வாங்குறது கூட காசு இல்ல. சரி, சரி, சரி. நான் ஒரு அந்த உள்ளுக்குள்ள ஹோட்டல்ல ஒரு இடத்துல இப்படி தலைய வச்சு உட்காந்துட்டு இருந்தா ஆ. மறுபடியும் தட்டினாரு அந்த ஆளு. ஆ. என்னப்பா இன்னும் உங்க ஃபிளைட் எப்பன்னு கேட்டாரு. ஆ. நான் இந்த மாதிரி 12 மணிக்குன்னு சொன்னேன். ஆ. சாப்பிட்டீங்களா? இல்ல, வா சாப்பிடலாம்னு சொல்லி ஆ. மறுபடியும் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன். ஆ. மறுபடியும் அங்க ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வாங்கி கொடுத்தேன். ஆ. பிளஸ் பண்ணி அனுப்பினேன். ஓ! பயங்கரமா இருக்கு. ஓகே. அதுக்கப்புறமா அவர் நம்பர் கொடுத்தாரு. ம். ம். அட்ரஸ் கொடுத்தாரு, இமெயில் அட்ரஸ் கொடுத்தாரு. ஆ. நீ எப்போ வேணும்னாலும் ஆ. ஜஸ்ட் கால் பண்ணு, ஆ. ஐ வில் சென்ட் ஆ. ஆஃபரிங் சொல்லி சொன்னார். ஆ. நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். ஆ. இனிமேல் நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சரி. சூப்பர்னு சொல்லி ஆ. பாத்ரூம் போனேன். ஒரு சத்தம் கேட்குது. ஆ. இந்த அட்ரஸை கிழிச்சு போட்டு, நம்பர் கிழிச்சு போட்டு, ஆ. நீ ஏன் மேல நம்பிக்கை வைக்கணும் இல்லையே, ஆ. நீ ஒரு வெள்ளக்கார மேல வைப்பியா? இது ஃபார் லிட்டில் ஒயில் ஐ ஹெல்ப் யூ. ஓகே, ஓகே, ஓகே. நீ எப்படி வெள்ளக்கார மீது மனசு வைக்கலாம்? சரி, சரி. நான் ரோஷமுடைய தேவன், நான் ம். ஜலசி காட். ம். கிழிச்சு போட்டுறான். நான் ஆ. கிழிச்சு போட்டு அத காட்டிக்கிட்டு இல்லவே இல்லை, ஆ. அப்படியே கிழிச்சு போட்டு ஏறிட்டேன்.
நிறைய மிராக்கிள் உங்களுடைய இதுல. ஆமா மும்பையில ஃபர்ஸ்ட் பெனிஹினுடைய இதை பாக்குறீங்க இங்க ஆமா ராஜமுந்திரி வந்து இந்த ஆமா மேரேஜுக்கு முன்னாடி. ஸோ அதுக்கப்புறம் உங்க லைஃப்ல என்ன மாற்றம் நடக்குது? அதுக்கப்புறமா அவருடைய அந்த பெனியனுடைய அனாயிட்டிங் எக்ஸாக்டுக்கா என் மூலம் அந்த வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கு இதாகுது. அப்போ அதுக்கு அதுக்கப்புறம் அவர் ஆ, ஆர்டினேட் பண்ண பிறகு கூட பலமா வல்லமையா கிரியை பண்ணுச்சு. சரி சரி சரி. நான் திரும்பி வந்த பிறகு ஆ, ஒரு 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 சொல்லக்கூடிய ஒரு அற்புதம் நடந்துச்சு. ம், ஒரு ஊருக்கு போனோம். ம். என்னோட ஒரு பாஸ்டரை ஓ, கூட்டு போ நீங்க இந்த இஸ்ரேல் வந்து திருப்பி வந்த பிறகு சொல்றீங்களா? அல்ல பாம்பேல ஆ, இருந்து வந்த பிறகு. பாம்பேல இருந்தா ஓகே ஓகே அந்த டைம்ல. ஆ ம், பாம்பேல இருந்து திரும்பி வந்த பிறகு ம், ஒரு ஊருக்கு போனோம். ம், ம். ஊருக்கு போனா திரும்பி அவரேமே நான் கூட்டு போன ஆளாம சிஎஸ்ஐ பாதிரி. ஓகே ஓகே. அவர் ஹெல்ப் பண்ணுவார் எனக்கு. அவங்க வீட்டில் எனக்கு இது பண்ணாங்க. ம், ம், ம். வச்சிருந்து எனக்கு சாப்பாடுலாம் போட்டாங்க. சரி. சாமிதாஸ் சொல்லி ஒரு பாஸ்டர். ஓகே ஓகே. நாங்க 2 பேரும். ஆனா அவர் எல்லாத்தையும் நல்லா நான் இங்கிலீஷ்ல பேசினா அவர் டிரான்ஸ்லேட் பண்ணுவாரு, ஆ, ஹெல்ப் பண்ணுவாரு. ஆ, ஆனா அற்புதத்தை மாத்திரம் நம்ப மாட்டார். ஆ, ஹீலிங் மாத்திரம் நம்ப ஆ, மாட்டார். ஆ, யாராவது ஹீலிங் சுகம் பெற்று போனாங்கன்னா திரும்பி அவங்கள கூப்பிட்டு ஆ. உண்மையாவே நீ ஹீலிங் ஆனியா? நீ நிஜம் நீ உண்மையை சொல்லு. சரி 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 சரி. நீ எதனா இமோஷனலா வந்து நின்னியா? ஆ, அப்படிலாம் கேட்பாரு. சரி. எனக்கு கஷ்டமாவே இருந்துட்டு இருந்துச்சு. ஆ, ஒரு நாள் என்னாச்சுன்னா, ம், நாங்க திரும்பி வர்ற வழியில ம், ஆயில் வண்டியில பெட்ரோல் இல்ல. ம், ம், ம். ஒரு ஸ்கூட்டர் வாங்கிட்டு போனோம். சரி. ஒரு ஆள்ட்ட விடுங்கன்னு சொல்லி. ஓகே ஓகே. வண்டியில ஆயில் இல்ல. ம், ம், ம். அதுவும் பெரிய காடு அது. ம், ம், ம். அவரு சத்தம் போடுறாரு. டேய் உனக்கு மேரேஜ் ஆகல. ம், திருமணம் ஆகல. ம், எனக்கு பிள்ளை குட்டிலாம் இருக்கு. ம், இந்த காட்டுல போய் நின்னா இன்னைக்கு காட்டு அ மிருகங்கள்லாம் வந்தா என்ன ஆகுறது? ம், அப்படின்னு ஒரு ஒரு சைடேமோ ஊள, ம். நரி ஊள மாரி கேட்குது. 20 இங்கிட்டு ஒண்ணு இன்னொரு சவுண்ட் கேட்குது. சரி சரி சரி. நடு காட்டுல. நிக்கிறீங்க. பின்னாடி போறதா இருந்தா 15 கிலோமீட்டர். சரி இங்கிட்டு போறதா இருந்தா இங்கிட்டு வர்றதா இருந்தா 15 கிலோமீட்டர். சரி சரி. சென்டர்ல நிக்கிறீங்க. நிக்கிறீங்க. சரி சரி. ஆண்டவர் சொன்னாரு, ஆ, என்னால கூடாது ஒன்றுமில்ல. ஆ, 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 அப்ப என்ன பண்ணணும் ஆண்டவரே? ஆ. ஜெபம் பண்ண வண்டி ஸ்டார்ட் பண்ணேன். சரி எங்கள்ட்ட ஒரு டார்ச் லைட் இருந்துச்சு. சரி. அந்த டேங்க ஓபன் பண்ணி பார்த்தா, ஆ, ஆ. ஒரு சொட்டு கூட இல்ல. ஆ, ஆ, ஆ. ஆல்ரெடி ஒரு இடத்துல நின்னு போச்சு. அது இப்படி இப்படி சாய்க்க வச்சு ஓட்டுனோம். வந்துட்டீங்க. கொஞ்சம் தூரம் வந்துச்சு. மறுபடியும் நின்னு போச்சு. சரி. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா, ம், ம், ஒரு சொட்டு கூட ம். இல்ல. ஆ, பெட்ரோல் இல்ல. சரி. நான் ஆண்டவர் சொன்னாரு, "உன் வாய அதுல வச்சு ஆ, ஜெபம் பண்ணுன்னு" சொன்னாரு. ஆ, அப்படியே அது வாய வச்சு ஏசு ரத்தம், ஏசு ரத்தம் ஜெபம் பண்ணி ஆ, ஸ்டார்ட் பண்ண கிக் அடிச்சா ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆ. ஸ்டார்ட் ஆன உடனே என்ன ஆ. எங்க ரைஸ் பண்ணிட்டேன் நான். சரி சரி சரி. அவர் ஒண்ணுமே பேசல. மூட்டை உட்காந்துருக்க மாதிரி அப்படி உட்காந்துருக்காரு. எனக்கு என்னடான்னா பயம். எங்கேயாவது வண்டி நின்றுமேமோ, திருப்பி. மறுபடியும் இந்த ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்பாரேமோ ஓகே அப்படின்னு ஓகே. சொல்லி மேடு, பள்ளம், கல்லு இது ஒண்ணுமே சால்ட். பார்க்கல. ஃபுல் ரைஸ் பண்ணிட்டேன். சரி 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 சரி. வந்து மனசுக்குள்ள நினைக்கிறேன். எவ்வளவு கிலோமீட்டர் வந்திருப்பீங்க? 15, 20 கிலோமீட்டர் பா. போகுது. ஆ, 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 ஆ. மனசுக்குள்ள ஃபர்ஸ்ட் அவர் வீடு வரும். அதுக்கப்புறம் எங்க வீடு வரும். சரி சரி சரி. சோ மனசுல வச்சுட்டு இருக்கேன். ஆண்டவர் இப்படி கூட அற்புதம் பண்ணுவாரா? ஆ, இனிமேல நமக்கு ஸ்கூட்டர்ல ஆயில் ஓட்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஆயில் ஊத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஜெபம் பண்ணா ஜெபம் போதும். பண்ணா போதும்ட்டு. அப்படியே ஆயில் வந்துரும். ஏன் நாளைக்கு காரே நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரி 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 சரி. ஆயில் இல்லாத கார் ஆண்டவர் கொடுப்பாரு. சரி ஜெபம் பண்ண வேண்டியது ஓட்ட வேண்டியதுன்னு சொல்லி சரி நான் அப்படியே அந்த கனவுல நினைச்சுக்கிட்டே ஓட்டிட்டு வர்றேன். சரி சரி சரி. ம், அவங்க வீடு வந்த உடனே ம். நான் ஸ்டாப் பண்ணாம அந்த ஸ்கூட்டர் ஸ்டாப் ஆச்சு. ஆ, இப்படி ஸ்டாப் ஆச்சு சொல்லி வீட்டுக்குள்ள போனோம். ஆ, போன உடனே அவங்க வீட்டுல 3 மணிக்கு ஆ, காலையில அதிகாலையில 3 சரி மணிக்கு சரி. அவங்க வீட்டுல எல்லாரும் எழுப்பி ஆ, அற்புதம் நடந்துச்சு. ஆ, இது உண்மையான அபிஷேகம். ஆ. பரிசுத்தாவை இன்னைக்கு நம்புறேன் அவர் சொல்றாரு. அப்படின்னு சொல்லி ஆ, ஜெபம் பண்ணா அவருக்கு பரிசுத்தாவி வந்துருச்சு. ஆ, 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 ஆ. டங்ஸ்ல பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆ, ஆ, ஆ. அதுக்கப்புறம் டீ கொடுத்தாங்க குடிச்சிட்டு சரி. நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட் பண்ண மாட்டேங்க. ஆ, ஆ. இப்போ ஒரு சத்தம் கேக்குது. சரி. மானே ஆ, அங்கதான் பெட்ரோல் பங்க் இருக்குது. ஆ. நீ போயிட்டு பெட்ரோல் ஊத்திக்கிட்டு போ. ரோட்டுக்கு. ஆண்டவரே அங்க அற்புதம் செஞ்சீங்களே. ஆ, ஆ, அது அங்க அற்புதம் நடந்துச்சு. ஆ. அது டயர் ஒன்னுட்ட இல்லாதனால அந்த அற்புதம் செஞ்சேன். சரி 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 சரி. அது தேர் இஸ் நோ வே. ஆ, வழி இல்ல. ஆ. அதனால தான் அற்புதம் செஞ்சேன். அப்பா. ஆ, ஆ, இப்ப இன்னும் அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணா என்னை சோதிக்கிற மாதிரி ஆகும். ஆ, ஆ, ஆ.
அதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி பண்ணினா உன்னை பெட்ரோல் பாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. அதனால அந்த அந்த சூழ்நிலையில அப்படி ஆண்டவர் உங்களுக்கு பெரிய அற்புதங்கள்லாம் பண்ணியிருக்கிறாரு. ஆமா, வழி இல்லாத ஒரு சிச்சுவேஷன். ஆமா. ஓகே, ஓகே, ஓகே. ஸோ அதை உடனே சுதாரிச்சுட்டு சரி, சரி, சரி. அப்படி ஆ. ஸோ பெட்ரோல் அப்ப கொண்டு அப்படியே இருந்து ராஜமுந்திரியில ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆமா, இது இன்பிட்வீன் எப்போ மேரேஜ்லாம் அலைன்ஸ்லாம் அப்ப பாக்குறீங்களா? எப்போ பாக்குறீங்க? ஆமா. அ, அதுக்கப்புறமா நான் ம். ரொம்ப வேகமா இருந்தேன். சரி, அதுக்கப்புறமா 40 டேஸ் 21 டேஸ் ஃபாஸ்டிங் சரி. ரொம்ப ஃபாஸ்டிங் எடுத்து ஜெபம் பண்ணேன். அ, 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 அ. இதுக்குள்ள தீர்க்கதரிசி எசேக்கியா பிரான்சிஸ் அவங்க சரி. எனக்கு அறிமுகமானாங்க. ஓகே, ஓகே. அவருடைய கைடன்ஸ் கூட அ, அ. எனக்கு ஆண்டவர் அந்த நாட்கள்ல குடுத்தாரு. கொடுத்தாரு. ம். நான் ஒரு சுவிசேஷகர் தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். சரி. அதுக்கப்புறமா ஆண்டவர் பேசினார், இல்ல உன்னுடைய ஊழியம் ம், ம், ம். ஆஹ், போதகருடைய ஊழியம், ம், மேய்ப்பருடைய ஊழியம் ம், ம், ம். அப்படின்னு சொல்லி பேசினார். சரி, ஆஹ், மேய்ப்பரோட ஊழியம் சொன்னாரு. அதுக்கப்புறமா எனக்கு மேரேஜ் பத்தில இன்ட்ரெஸ்டே இல்லை. சரி. நான் என்ன நினைச்சிட்டேன்னா ஆண்டோடைய வருகை சீக்கிரமா இருக்குது. ம், ம். இப்ப மேரேஜ் பண்ணிட்டு பிள்ளை குட்டிங்க அதுகளுக்கு இதுகளுக்கெல்லாம் டைம் கொடுக்கணும். சரி. இப்ப நம்ம ஆண்டவருக்கே முழு நேரத்தும் கொடுக்குறோம். அ, இனிமே எதுக்கு நம்ம இந்த மாதிரி மேரேஜ் பண்ணிட்டு அ. இந்த மாதிரி இருக்கணும், ஓ! வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தாட். அப்படிங்கிற மாதிரி நான் ஸ்டேஜ்ல கூட எல்லார்ட்டையும் சொல்லிட்டு வந்தேன். சரி, 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 நான் சரி. மேரேஜ் பண்றதுக்கு விருப்பம் இல்ல, சரி. நான் மேரேஜ் பண்ண மாட்டேன் ஓகே, ஓகே. அப்படிங்கிற அது என்னோட சொந்த கருத்து. சரி, சரி, அது அப்படியே சொல்லிக்கிட்டே வந்தேன். சரி. அதுக்கப்புறமா ஆண்டவர் பேசினாரு, ம், என்னுடைய சித்தனை மேரேஜ் பண்ணி ம், உன்னுடைய ஊழியம் மேய்ப்பருடைய ஊழியம். ம், நாளைக்கு உன் மேல ஒரு பழி சொல் வந்துச்சுன்னா ம். அது என்னுடைய நாம தூசிக்கப்பட்டோம். ஓகே. நீ நீ தனியா இருக்கும்போது 10 பேர் லேடிஸ் வருவாங்க போவாங்க. ம், ஸோ உனக்கு ஒரு துணை இருந்துச்சுன்னா ம், எல்லா வகையும் நல்லா இருக்கும் ம், அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஊழியக்காருக்கு துணை இருப்பது தவறல்ல. ம், மனைவி 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 இருப்பது தவறல்ல. மேரேஜ் ஆகிறது தவறல்ல. ம், திருமணமாகி ஊழியம் பண்ற தவறலைங்கிறத ம், ஆண்டவர் நல்லா காமிச்சார். ம், ஸோ நான் மேரேஜ் பண்ணணுங்கிற ம். தீர்மானத்துக்கு வந்துட்டேன். சரி, ஓகே. ஸோ அப்ப நீங்க தீர்மானிக்கும்போது என்ன ஏஜ் உங்களுக்கு இருக்கும்? 27. 27 வயசு. ஓகே, ஓகே, ஓகே. ஆமா. அ, அ, அ. 27 வருஷம். அப்ப 27 வயசாச்சு. சரி, சரி. அப்ப இவ்வளோ நாட்கள் ஒரு கான்டாக்ட் இல்லாத ஆட்கள் எங்க அண்ணன் அ, அ, அ. ஆந்திரால இருக்காருல்ல, ஓகே, இருந்தார்ல. ஓகே, ஓகே. அவரு எல்லாத்துக்கும் சரி. இன்ஃபார்ம் பண்ணி, ம், தம்பி ஆண்டவர் மேல கொண்டு போறாரு. ம். அப்படிங்கிற உடனே ஆட்டோமேட்டிக்கா அவங்க கூட கான்டாக்ட் ஓ! எல்லாருமே லிங்க்ல ஆமா. வராங்க. அ, அ, அ. நாங்க உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் சரி, சரி. அப்படின்னு சொல்லி அ. அவங்க டச்ல வந்துட்டாங்க. ஓ! உங்க பிரதர்ஸ். வர்றது போறது அப்படி சரி, கொஞ்சம். சரி, சரி. கேத்தலிக்ல இருந்தா கூட வர்றது போறது. ஓகே. ஸோ இந்த மாதிரி நான் மேரேஜ் பண்ணணும்னு விரும்புறேன். ம், ம், ம். நானா போய் பார்த்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லி ம். அவங்களுக்கு அலையன்ஸ் பார்த்தோம். சரி. பார்த்தா நல்லா படிச்சவங்க, நல்லா பெரியவங்கலாம் மேரேஜ் எங்க இதுக்குள்ள நெறைய பேரு ம். எனக்கு ஆண்டவர் குடுத்துட்டாரு. சரி. விசுவாசில ஆத்மாக்கள் ம், குடுத்துட்டாரு. ம். பெரியவங்க, வயசுல பெரியவங்கலாம் சரி. எனக்கு ஆண்டவர் குடுத்துட்டாரு. ம். ஸோ அவங்கள அலையன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் சொன்ன ம், பிறகு. ம். சரி, ஒரு 4 பேரு தேர்ந்தெடுத்தோம். சரி. ஆனா யார செலக்ட் பண்றதுல எனக்கு கன்ஃப்யூஷன். ஆ, ஓகே. பொதுவா நம்மளுடைய காரியம்னு வரும்போது, ம், நம்ம வேற ஒரு ஊழியக்கார்ட்ட போய், ஒரு ம். பெரிய ஊழியக்கார்ட்ட போய் ஆலோசனை கேட்பது தான் நல்லது. ஓகே. ஆமாமா. நம்ம எத்தனை பேருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லலாம், ஜெபம் பண்ணலாம், ம், மிரக்கல் நடக்கும். ஆனா நமக்குன்னு வரும்போது, ம், ஒரு ஊழியக்கார்ட்ட போறது தான் நல்லது. ம். ஸோ அப்ப டிஜிஎஸ் தான் எனக்கு ரொம்ப ஓ! கொஞ்சம் அந்த அவர் காணிக்கை அனுப்ப வேண்டியது, அவரு சரி. அ, ஜெபம் பண்ணி, அவருடைய லெட்டரு, சரி. அவருடைய அதான். பத்திரிக்கைலாம் எனக்கு ஓகே. ரொம்ப ஓகே, ஓகே, ஓகே. ஸ்ட்ரென்த்தனா இருந்துச்சு. ம், ஸோ ம், அப்ப நான் அவர்ட்ட ம். ஒரு லெட்டர் போடும்போது, லெட்டர் போல அனுப்பிச்சுட்டு இருந்தேன். சரி. இதுக்குள்ள ஏன்ட்ட இருக்கிற தம்பி ம், ம், சொன்னேன், ம், ம். எங்க அக்கா உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே, ம், நல்லா ஜெப வீராங்கனை. ம், நீங்க ஏன் எங்க அக்காவ பண்ணிக்க கூடாது? ம். ஓகே. நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. ஆ, அப்படின்னு. ஆண்டவர் சொன்னாருன்னா, சரி. எனக்கும் அவங்க தெரியும். ஆ, அவங்க ஆ, அறிமுகம் ஓகே. அவங்க பிரதர் வந்துட்டு போவாரு, பெரியவர். சரி, சரி, சரி. அவங்க அண்ணன் ஒரு பாஸ்டர். ஓகே. தெரிஞ்ச இடத்துல போய் நான் போய் மேரேஜ் பண்ணா, ம். நாளைக்கு வேற ஏதாவது பிரச்சனை வந்துரும். இவங்க லவ் மேரேஜ் அப்படிங்கிற மாரி ஓகே. பேசுவாங்களேமோன்னு சொல்லி எனக்கு ஒரு
சரி. ஒரு சங்கடமா இருந்துச்சு. இல்ல வேணாம் அப்படின்னு சொன்னேன். ம். இல்ல நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க டாடி. ம். ம். ஆண்டவர் சொன்னாருன்னா ம். நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ம். எனக்கு நல்லா தெரியும். ம். அஹ் அவங்க அம்மா அக்கா உமன் ஆஃப் ப்ரேயர் ம். நல்லா அனாயிண்டட் உமன் ம். நல்லா தெரியும். ம். ஸோ டிஜிஎஸ் லெட்டர் போட்டேன். சரி. எனக்கு இந்த மாதிரி மேட்ச் வந்துச்சு ம். அப்படின்னு சொல்லி 4வது பேரா என்னுடைய ஒய்ஃப் பேர் ம். போட்டீங்க. எழுதினேன். சரி. டிஜிஎஸ் அவர் ஒரு வாரத்திலே ஆ. எனக்கு ரிப்ளை போட்டார். ம். நீங்க கொடுத்த 4 பேர்ல 4வது ஆள் ம். ஷீபாங்கிற ஆள் தான், ஷீபா ராணிங்கிற ஆள் தான் ம். உங்களுக்கு கரெக்டா தெரியுது. ம். உங்க ஊழியத்துக்கு அவங்க தான் கரெக்டா இருக்கும் ஆ, சூப்பர். ஓகே, ஓகே, அப்படின்னு ஓகே. சொல்லி அ, கிளியரா அ, அ. ஒரு வாக்குத்தத்தம் போட்டு அனுப்பிச்சிட்டார். சரி, 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 சரி. உடனே ம். அவங்க அண்ணன்ட்ட சொல்லிட்டார். சரி. ஓ, சொல்லி எங்க வீட்டுல கூட சொல்லிட்டு மறுபடியும் எங்க வீட்டுல இருந்து வர வச்சு சரி, வேற பொண்ணு பார்த்துருந்தாங்க. அவங்களுக்கு அது பிடிச்சிச்சு. சரி, ஆனா இப்படி சொன்ன பிறகு மறுபடியும் வர வச்சு சரி. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சிருச்சு. ம், 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 ஆனா அப்ப அவங்க கூட ரொம்ப ம். ஆரம்ப ஸ்டேஜ்ல தான் இருந்தாங்க. ரொம்ப கஷ்டத்துல தான் இருந்தாங்க. ம். ஆனா ஓ, பாஸ்டர்மா சொல்றீங்க. ஆமாம். ஓகே, ஓகே. ம். ஸோ அன்னைக்கு 97ல டிசம்பர்ல அப்படியே மேரேஜ் பண்றீங்க. ஆமா 27ஆம் தேதி ஓகே, மேரேஜ் ஆச்சு. ஓகே. நீங்க அன்னைக்கு அந்த மேரேஜ் பண்ற ஸ்டேஜ்ல என்ன பொசிஷன்ல அப்ப இருந்தீங்க? அப்போ சர்ச்லாம் இருந்துச்சா? எப்படி உங்களுடைய ஃபைனான்சியல் குரோத் எவ்வளவு அப்படி இருந்துச்சு? அப்பதான் சர்ச்சை ஸ்டார்ட் பண்ணோம் brother. ஓகே, ஓகே, ஓகே. ஆண்டவர் அப்பதான் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சரி. ஸ்டார்ட் பண்ண சொன்னாரு. ஆ. சர்ச் ஸ்டார்ட் ஓ, பண்ணு. அந்த எங்க மேரேஜுக்கு முன்னாடி உங்க வீட்ல ஆமா. ஓகே, ஓகே. உங்க வீட்லயே ஸ்டார்ட் பண்ணு. சரி, சரி. யார்கிட்ட சொல்றது பண்றது எனக்கு தெரியல. ம், எங்க வீட்லயே அப்ப ம், என்னோட ஜெபம் பண்றதுக்கு என்னோட இருக்கிறதுக்கு ம். ஒரு 25 பேரு சரி, பிள்ளைங்க. சரி. ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை ம். என்னோட கூட இருந்தாங்க. சரி. அவங்கள வச்சுதான் தேசத்துக்காக ம். ஒவ்வொரு இடத்துக்காக தேசத்துக்காக ஜெபம் ம், பண்றாங்க நாட்கள். ம், ம். ஸோ ம். அவங்கள வச்சு சர்ச் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணு. பண்ணி ஓகே, ஓகே, ஓகே. அவங்கள வச்சு ஸ்டார்ட் பண்ணு. நல்லா சரி. அன்னைக்கு இந்த ட்ரம் வச்சு அடிச்சா ஆ, ஒரு ஆளு அங்கிட்டு போற ஆளு ஆ, ஆ. சத்தத்தை கேட்டு சரி. என்னடா இது சத்தம் கேக்குதுன்னு சொல்லி ஓகே, ஓகே. பக்கா ஹிண்டு ஆ, ஆ, ஆ. புறஜாதி. சரி. அது எங்கேயோ டெய்லரிங் கத்துக்கிறதுக்கா போதும். ம், அது வந்து சத்தம் கேட்டு ம், அதுக்காக ஜெபம் பண்ணோம்னா ஆண்டவர் அதோட விஷயத்த ஆண்டவர் பேசுறாரு. ம், ம். பேசுனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி. ஆனா ம், காலையில மதியானம் ஒரு நாளைக்கு 5-6 முறை அவங்க இது பண்ணுவாங்களாம். ம், ம், பூஜை எல்லாம் பண்ணுவாங்களாம். ம், நெக்ஸ்ட் சண்டே கூட வந்துச்சு. ம், ம், ம். அதான் ஃபர்ஸ்ட் விசுவாசி. ஓகே, ஓகே. அவங்க அம்மா ம், இதோட பிரேயர்ல இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி பார்த்து அவங்களோட நடவடிக்கையில சரி. சேஞ்ச பார்த்து ம், அது எங்க போதோ பின்னாடியே வந்து ஆ, அன்னைக்கு ஆராதனை பெரிய சண்டை போட்டு ஆ. அந்த பிள்ளைய முடிய பிடிச்சி இழுத்து சரி. என்னைய கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிட்டு போயிருச்சு. ஆ, 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 ஆ. நான் நினைச்சேன் ம். சர்ச்சை ஸ்டார்ட் பண்றது கர்த்தருடைய சித்தம் இல்லையாமா. ஓ, அந்த எல்லாத்தையும் சரி, சரி, ஆமா சரி. இப்படி கர்த்தருடைய சித்தம் இருந்தா இப்படியே நடக்கும், ஆ, ஆ, ஆ. இப்படி நடக்காதே சரி. அப்படின்னு சொல்லி ஆ. இங்க நிறுத்திடலான்னு பார்த்தேன். ம், ம். ஆனா அந்த பொண்ணு ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் வந்துச்சு. ஆ, ஆ. வீட்டுல சண்டை போட்டுட்டு சரி, சரி. 30 பேரோட ஸ்டார்ட் பண்ணா ம். 2 வாரத்துல அந்த எங்களோட வறண்டா ம். ஃபுல் ஆயிருச்சு. ம், ம், ம். அதுக்கப்புறமா ஆண்டவரை என்ன பண்றதுன்னா ம். நான் சொன்னேன் இவங்க ஒரு ஒரு சேப்பல் ம். நான் சொன்னேன் இந்த சிடிஓ ஆமா. விஜயகுமார் அவர் பேர். ம். எங்களோட சர்ச்சில் ஆராதனை நடத்துங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சரி, சரி. அவங்க சாயந்தரம் தான் ஒரு கெட் டுகெதர். ஓகே. காலையில யாருமே ஆ. அங்க ஸ்டார்ட் பண்ணு. ஓகே, ஓகே. அங்க ஒரு 100 பேர். ஓ, அங்க 100 உட்காரலாம். அது ஃபுல் ஆயிருச்சு. அது அதுக்கப்புறம் ஒரு 2 மாசம் 3 மாசத்துல வெளியில அவங்க கிரவுண்ட் கொடுத்தாங்க. ஓகே, ஓகே. கிரவுண்ட்ல ஒரு ஷார்மினா ஒரு டென்ட் போட்டு சரி. அங்க ஸ்டார்ட் பண்ணு. ஆ. அது நிரம்பிருச்சு. ஆ. ஆ, ஆ, அதுக்கப்புறமா ம். கவர்மெண்ட் ஆ. ஒரு ஆடிட்டோரியம் சரி. அதுதான் குறைச்ச வரையில இருக்கு. ஒரு 5,000 6,000 சரி, சரி, சரி. அங்க போய் ஸ்டார்ட் பண்ணோம். ம். அது மேலயமோ ம். நம்ம அந்த பிரஸ் கிளப் ம். இது இருக்குது, ம். ஆபீஸ் இருக்குது. ஓகே. ஸோ அங்க அது ஃபுல் ஆயிருச்சு. ஆ. அது ஒரு 700-800 பேருக்கு மேல. இதெல்லாம் எவ்வளோ வருஷத்துல அப்படியே 97க்கு அப்புறம் உங்க மேரேஜுக்கு ஆமா அப்புறம் அப்படியே நடந்துட்டே இருக்கு. மேரேஜுக்கு அப்புறம் நடந்துச்சு. ஒவ்வொன்னா நடந்துட்டே இருக்கு. ஓகே, ஓகே. 2000 இங்க ஆத்துமாக்கள் பெருகிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமா. ஓகே, ஓகே.
என்னுடைய தரிசனம் என்னன்னா, ஆ, வேற சர்ச்சுக்கு போறவங்க என்னுடைய சரி. சர்ச்சுக்கு வரக்கூடாது. இப்ப ஓகே. கூட அதுதான். ஆ, ஆ, ஆ. என் மூலம் ரட்சிக்கப்பட்ட ஆள் தான் வரணும். சரி, சரி, நான் சரி. என்னைக்குமே ஒரு ஒரு சர்ச்சில் இருக்கிறவங்க என்னோட சர்ச்சுக்கு வரணும். ம், ம், அவங்கள பூரா தூண்டில் போட்டு போடணுங்கிற ம். விருப்பம் ஸோ அதுக்கேத்த மாரி எதுவும் செய்றதில்ல நீங்க. அதுக்கேற்ற ஓகே. மாதிரி செய்றது. ஓகே, ஓகே, ஓகே. இப்ப இருக்க எங்களோட சர்ச்சில் இருக்கவங்க பூராமே என் மூலம் ரட்சிக்கப்பட்டு வந்த ஆட்கள். சரி, சரி. அதனால அவங்க போகவே மாட்டாங்க. ஓகே, ஓகே, ஓகே. இந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆ, ஆ. வருவாங்க கொஞ்ச நாள் பிளஸ் பாப்பாங்க. ஆனவொடனே மறுபடியும் அடுத்த பக்கம் வேற சர்ச்சுக்கு போயிருவாங்க. ஓகே, ஓகே. நம்ம காட்டுறதுக்கு வீடியோல, டிவில காட்டுறதுக்கு நல்லா இருக்கும். ஆ. ஆனா அதனால ஒரு இது பலன் பிரயோஜனம் இருக்காது. ஆமா, ஆமா. கண்டிப்பா. ஸோ ஆரம்பத்துல இருந்தே நான் அப்படி அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு ம், வந்தேன். ம். அது அது நடந்தோன்னா பெரிய சண்டை ஆயிடுச்சு. ம், ம், ம். அதுக்கப்புறமா எம்எல்ஏ ம். இன்னொன்னு கூட சொல்லணும். ஆண்டவர் ஒரு கிருபை கொடுத்தார். ம், ம், உன்னிடத்தில் ராஜாக்கள் வருவாருன்னு சொன்னார். ம். ம், ம், அந்த அந்த வார்த்தை சொன்னதுல இருந்து ம். ராஜாக்கள் வர ஆரம்பிச்சாங்க. ம், ம். ராஜாக்கள் மீன்ஸ் அதான் அந்த எம்எல்ஏ. ஓ அந்த 700, 800 பேர் இந்த அந்த டைம்ல ஆமா. சொல்றீங்க. ஓகே, ஓகே. அப்ப எங்க ராஜமந்திரியுடைய எம்எல்ஏ கூட சரி, வர்றது, எப்போ கூப்பிட்டாலும் வர்றது. சரி. ஒரு கலெக்டர் வரைக்கும் போயிருச்சு. ம். இது கலையரங்கம். ஓகே. இத போய் சர்ச்சா மாத்திட்டாங்க. சரி, சரி. நீங்க உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி பேப்பர்ல அதெல்லாம் போட்டு, ஓகே. இதுக்குள்ள இங்க லோக்கல் பாஸ்டர்ஸ் பூரா சரி. இவர் எங்கேயோ தமிழ்நாட்டுல இருந்து வந்தாரு. ம். இங்க வந்து பரிசுத்த ஆவிக்குள்ள நடத்துறேன்னு சொல்றாரு. ம். அபிஷேகத்துல நடத்துறேன்னு சொல்றாரு. சரி, சரி, சரி. அப்படின்னு சொல்லி இந்த நாமினல் ஃபண்டமெண்டல் சர்ச்சஸ் சரி. இவங்க பூரா ஒண்ணா கூடி ம். எனக்கு விரோதமா ஒரு இது போட்டு, ஓ! ஓ. கையெழுத்து போட்டு, சரி. யாருமே கூப்பிடக்கூடாது. ஓ! ஓ! அவரை எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்லி. ஓ! 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 ஒரு 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 பக்கத்துல இந்த சோதனை. சரி. அந்த பக்கத்துலயும் ம். புறஜாதியார் சோதனை. ம். அதுக்கப்புறமா ம். எம்எல்ஏட்ட பேசினா எம்எல்ஏ ம். நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவர் சண்டை போட்டு ம். கொஞ்ச நாள் நடந்துச்சு. ம். ஆனா அவர்னால முடியல. ஓகே. ரொம்ப ஆயிடுச்சு. ம். அவரே கூப்பிட்டு பாஸ்டர் ம். நீங்க வேற ஏதாவது ம். இடம் பாருங்கன்னு சொன்னார். ம். இப்ப என்ன பண்றது? இடத்துக்கு எங்க போறது? ம். அப்படி யோசனை பண்ணி ஜெபம் பண்ணிட்டே இருந்தா, ம். நான் ம். அந்த நாட்கள்ல நான் எப்படி சொல்லுவேன்னா, ம். ஊர்ல ஒரு சினிமா தியேட்டர், ம். அதுக்கப்புறமா கிளப், ம். ஒயின் ஷாப் இதெல்லாம் கிளப். ம். இது பூரா ஆண்டவருடைய கூடாரம் ஆயிரும். அ, அ, அ. சபையாயிரும் சொல்லி அத ஜெபம் பண்ணிட்டு வர்றீங்க. ஜெபம் பண்ணி மெசேஜ்ல கூட சொல்றது. சரி, சரி, சரி. கண்டிப்பா இந்தியா தேசம் கிறிஸ்தவ தேசமா மாறும். ஓகே, ஓகே. அது மாறுறதுக்கு முன்னாடி ஒரு அடையாளம் என்னன்னா, சரி. இந்த சினிமா தியேட்டர் எல்லாம் மூடிரும். ஓகே, ஓகே. ஆண்டவர் மூட வச்சிருவாரு. ம். ம். சினிமா தியேட்டர் எல்லாம் ஆண்டவருடைய சபையாயிரும். சரி, அப்படின்னு சொல்லி பேசிட்டே வந்தேன். சரி. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நீ தானடா பேசின, அ, உனக்கே நான் தர்றேன், அ. சினிமா தியேட்டர் தர்றேன். சரி, சரி. எங்க ஆண்டவரே? அ. நடராஜ் சொல்லி அப்ப நான் எப்பயுமே பார்த்ததே இல்ல. சரி, சரி, நடராஜ் சொல்லி ஒரு பேர ஆண்டவர் காமிச்சார். சரி. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ம். ம். காரைக்குடியில இருக்கும்போது ம். அந்த நடராஜ் தியேட்டருக்கே போறாள் ம். ம். போனாள். ஓகே. இப்ப அதே அந்த நடராஜ் தியேட்டர் ஆண்டவர் இங்க காமிக்கிறார். காட்டுறாரு ராஜமுந்திரில. ஓகே. அது எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மக்கள்கிட்ட கேட்டா சரி. இந்த ஊர் சென்டர்ல இருக்குது. அ, இப்படி சினிமா நடக்குதான்னு சொன்னா, ஆமா நடக்குது. அ. அதுல இந்த மாதிரி பிட்டு படம்லாம் போடுவாங்க. ஒரு தவறான சரி, சரி. தவறான சினிமாலாம் போடுவாங்க. சரி, 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 சரி. அப்படின்னு சொல்லி அ, சொன்னாங்க. ஓகே. ஆண்டவர் இதை காமிச்சிங்களா ஆண்டவரே? அ. இதை ஒழிக்கிறக்காக தான் அவனை காமிச்சேன். ஓகே, ஓகே, நீ ஓகே. போடான்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. அ, அ, அ. எப்படி போய் கேட்கறது? என்ன மாதிரி கேட்கறதுன்னு தெரியல. சரி, சரி, சரி. இப்ப சினிமா சண்டே ஆராதனை முடிஞ்சிச்சு அங்க. ம். இன்னும் ஒரு வாரம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. சரி. நானும் என் மனைவி அ, இப்படி சினிமா தியேட்டருக்குள்ள போனோம். யாராவது போறவன் வர்றவன் யாராவது ஒரு கேமரா எடுத்துட்டு வந்து அ. போட்டோ போட்டு ஃபாதர் பாதிரியார் சண்டே ஆராதனை முடிஞ்ச பிறகு சினிமாவுக்கு போறாரு அப்படின்னு சொல்லி யாராவது போட்டோ போட்டு ரொம்ப ஏதாவது பண்ணிடுவாங்க, வம்பு பண்ணிடுவாங்களா அப்படின்னு பயமா இருந்துச்சு. சரி, சரி, சரி. நானும் என் மனைவி ஒரு துப்பட்டி போட்டுக்கிட்டு, அப்படியா? ஆமா, யாருக்கும் தெரியாம காரை இறங்கி சரி, சரி. உள்ளுக்குள்ள பார்த்தா சினிமா ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, சரி, சரி. எங்கடா ஓனர், யாரா ஓனர் கேட்டா அது உட்காந்துருக்க, அவர் தான் அ, ஓனர், அ. ஆபீஸ்ல உட்காந்துருக்காரு சரி, சரி, சரி. அப்படின்னு சொன்ன பிறகு நாங்க போய் உட்காந்தோம். சரி. உட்காந்து என்ன வேணும் கேட்டேன். அ, இந்த அ. சினிமா தேட்டர் வேணும்.
சினிமா டிக்கெட் வேணுமா, சினிமா தியேட்டர் வேணுமான்னு கேட்டேன். சினிமா டிக்கெட் இல்லையா, எங்களுக்கு சினிமா தியேட்டர் வேணும் அப்படின்னு சொன்னோம். சினிமா தியேட்டரா, இது என்னோட தியேட்டர் ஐயா. உங்க தியேட்டர் தான், எங்களுக்கு லீஸுக்கு வேணும். ஏன் நீங்க சினிமா நடத்த போறீங்களா, சினிமா ஓட்ட போறீங்களா அப்படின்னு கேட்டாரு. சினிமா ஓட்டல, இதை நாங்க சபையா சர்ச் நடத்த போறோம். சரி, சர்ச்சா, இது எப்படி சர்ச் எப்படி நடத்த முடியும், நீங்க நீ எந்த தைரியத்தோட வந்து கேக்குறீங்க, யார் சொன்னா அப்படின்னு கேக்குறாரு. கொஞ்சம் சீரியஸா பேசினார். நான் சொன்னேன், உயிருள்ள ஆண்டவர் சொல்லி வந்திருக்கிறேன், கொடுத்தா கொடுங்க, கொடுத்தா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க, கொடுக்கலன்னா உங்களுடைய இஷ்டம் அப்படின்னு சொல்லி நான் பேசின பிறகு அந்த வார்த்தை அவருடைய இருதயத்தை தாக்குச்சாம். அவர் அப்படியே அமைதியாயிட்டார். சரி, அமைதியாயிட்டு எங்க அண்ணன் ஒரு ஜட்ஜு, நான் அவன்கிட்ட பேசிட்டு சொல்றேன் சரி அப்படின்னு சொல்லி புதன்கிழமை வர சொன்னார். சரி, என்ன பேசுனாங்களோ தெரியாது. சரி, நாங்க தர்றோம், லீஸுக்கு எடுத்துக்கோங்க. ஓகே, ஆனா அந்த சினிமா அது என்ன சொல்ற, பாக்ஸ், சினிமா பாக்ஸ், அந்த பாக்ஸ் எல்லாம் இருக்கு, சினிமா ரீல்ஸ் இந்த பாக்ஸ்ல. சரி, அது என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, எடுத்து குப்பையில போடுங்க, ஏன்னா இந்த ஆண்டவருக்கு வேணும். சரி 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 அப்படின்னு சொல்லி டெய்லி அவர்கிட்ட உட்காந்து சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சிடும். நீ கொடுத்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறலாம் சொல்ல. ஆமா, கொடுத்தீங்க நல்லா இருப்பீங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு அவரு இதுக்கு காசை கொடுத்துருங்க. சரி, காசு என்னையா இருக்குது, வாங்கிக்கப்போ அப்படின்னு சொல்லி அந்த வாரத்திலே அந்த மொத்தம் அந்த சினிமா தியேட்டர் பூரா புட்டிங்க அடிச்சு வெளியே போட்டு, சரி, அதை ஒரு சர்ச் மாதிரி மாத்தி ஆராதனை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அன்னைக்கு சினிமா ஓடுதான்னு சொல்லி இப்போ ஒரு 10 பேர் வந்தாங்க, அவங்களும் ஆண்டவர் பிடிச்சிட்டாரு, அவங்களே தூக்கி உள்ள. ஆமா, அன்னைக்கு பார்த்து ஹீலிங் சர்வீஸ் வச்சிருந்தோம், அற்புதம் நடந்துச்சு. அதை பார்த்துட்டு அதுல 4 பேர் ரசிக்கப்பட்டு சபைக்கு வந்துட்டாங்க. இந்த சர்ச் எப்ப ஆரம்பிச்சது? 2012 ஸ்டார்ட் பண்ணீங்க தியேட்டர்ல? செப்டம்பர் மாசத்துல ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறமா ஆண்டவர் வெரி கிளியரா ஆண்டவர் பேசினாரு. சரி, உனக்கு டிவி ஊழியம் கொடுக்க பாரு. ஓகே ஓகே ஓகே. டிவி ஊழியம் கொடுக்க போறேன்னா, நான் ஆண்டவரே எனக்கு யாரு டிவி யார் இருக்கா, கேமரா இல்ல, டிவி இல்ல. அப்போ ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரி சரி சரி. பத்திரிக்கை ஊழியம் ஸ்டார்ட் பண்ணி. எப்போ அந்த ஃபினான்சியல் பிரேக் த்ரூ நடந்துச்சு? நல்லா ஏன்னா நீங்க நிறைய வீடு 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 இல்லாம ஒரு போயிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் எப்போ ஒரு மாற்றம்? ரெண்டட் ஹவுஸ்ல தான் ரொம்ப நாளா இருந்தோம். ஈவன்